ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் வானமில்ல ஒலிக்கட்டும் தாளம். இப்போது பாபாவின் நேரம். உலகம் சற்று குளிர்ந்தது போல வெள்ளை ஆடை அணிந்து என் ஆத்மாவை ஒளியில் நிறுத்து. இது முக்தியின் நேரம். இதயம் மதியில் திளைக்குது. டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் ஓம் சாந்தி. வா டிராமா வா என்ற தலைப்புல 12 நாளுக்காக ஆங்கில பட்டி நடந்துட்டு இருக்கு. பட்டியில இன்னைக்கு 9வது நாள். இன்னைக்கு நாம பற்றற்ற பார்வையாளர் நிலை பத்தி பேச போறோம். பற்றற்ற பார்வையாளர் அப்படின்னா சாட்சி. இந்த விதவிதமான நாடகத்தை பார்த்துட்டு இருக்கிறவங்க, அதுல ஒரு பார்வையாளர், நம்ம எல்லாருமே ஒரு ஆடியன்ஸ். ஒரு பார்வையாளர் இல்ல ஆடியன்ஸ் இயல்பாவே அந்த நாடகத்துல இருந்து விலகி இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு நாடகம், ஒரு காட்சின்னு அவங்களுக்கு தெளிவா தெரியும். முன்னாடி நடக்கிறது எல்லாம் ஒரு நாடகம் அப்படின்றது தெரியறது ஒரு இயல்பான உணர்வு அவங்க உள்ள இருக்கும். இந்த எல்லையில்லாத நாடகத்துல தனி சிறப்பு என்ன அப்படின்னா, நாம ஆத்மாக்கள் காணப்படாத அலௌகிக்காக இருக்கக்கூடிய நடிகர்களாகவும் அதே நேரத்துல பார்வையாளராகவும் இருக்கும். இதுதான் இந்த நாடகத்தோட தனித்துவமா இருக்கு. முன்னாடி பேசினது மாதிரி சில நேரத்துல நடிகர் தன்னுடைய வேஷத்தை என்ன அப்படின்றத குழப்பமடையலாம். ஆனா பார்வையாளர் நிலையில இருக்கும்போது முழுமையான சுதந்திரம் கிடைக்கும். ஒரு சாதாரண நாடகம் இல்ல திரைப்படத்தை பாக்குறப்போ நாம் அதுல உணர்ச்சி பூர்வமா முழுமையா சிக்கிக்குவோமா? பொதுவாக கிடையாது. அது ஒரு நாடகம்னு தெளிவா நமக்கு தெரியும். அப்படி தெளிவோட தான் நம்ம பார்ப்போம். அந்த தெளிவு நிலைத்தன்மையை குறிக்குது. காட்சிகள் மாறுறப்போ நாம அசைய மாட்டோம். இது ஒரு நாடகம், உண்மை கிடையாது அப்படின்ற உள்ளார்ந்த தெளிவு நமக்கு இருக்கும். அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். காட்சிகள் வரிசையா நடக்குது, கதையெல்லாம் நம்ம தெரியும், அவ்வளவுதான். இப்ப இதுதான் பாபா சொல்றது போல உயர்ந்த நிலை, பற்றற்ற பார்வையாளர் நிலை. அந்த நிலையில இருந்தாதான் நாடகத்தை முழுமையா ரசிக்க முடியும். நாம நம்மளுடைய ஒரு வேஷமாக நடிச்சு உணர்ச்சிகள்ல சிக்கிக்கிறோம். ஆனா பார்வையாளரா இருந்தாதான் அதிகமான ஆனந்தத்தை நம்மளால அனுபவம் பண்ண முடியும். பாபா இந்த நாடகத்தை இப்படிதான் பாக்குறாரு. அவர் எல்லா காட்சிகள்லயும் வேஷத்துல இருந்தும் முற்றிலும் பற்றற்றவராக இருக்காரு. அவருக்கு அது ஒரு நாடகம் தான். ஒரு சாக்கார முரளியில கூட பாபா ரொம்ப எளிமையாவும் ஆழமாவும் ஒரு விஷயம் சொன்னாரு. டிராமா அப்படின்னா டிராமா தான். நாம தினசரி வாழ்க்கையில ஒரு படம் இல்ல நாடகம் பாக்குறப்போ அது வாழ்க்கையின் ஒரு சின்ன பகுதியா தான் இருக்கும். அது நம்மளுடைய வாழ்க்கையை மாத்தாது. அது பயம் தரக்கூடிய படமா இருந்தாலும் சரி, இல்ல நகைச்சுவையான படமா இருந்தாலும் சரி, 1 மணி 2 மணி நேரம் பார்த்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்றோம். அந்த நாடகத்தை அடிப்படையா வச்சு வாழ்க்கை முடிவுகளை நம்ம எடுக்கிறது கிடையாது.
அதே விஷயம் இங்கேயும் நடக்குது. ஆனா எல்லை இல்லாத அளவுல கால அளவு ரொம்ப நீளமாக இருக்கலாம். ஆனா அலௌகீகத்துல இருக்கும்போது ஆத்மாவோட உண்மை தன்மை மாறுறது கிடையாது. நம்மளுடைய உண்மை என்ன? நாம ஆத்மாக்கள், உடலற்றவர்கள், சிந்தனையுள்ள நம்ம விழிப்புணர்வுடைய ஆத்மாக்கள். இந்த உண்மை நினைவுல இருந்தோம்னா நாடகத்துல காட்சிகள் நம்மள பாதிக்காம இருக்கும். இந்த உயர்ந்த விதவிதமான பிரம்மாண்டமான நாடகத்தை இப்படியே பார்க்கணும்ன்றத பாபாவோட விருப்பம். ஒரு சாதாரண நாடகத்துல ஒரு நேரத்துல ஒரு காட்சி தான் தெரியும். ஆனா இங்க ஒரே நேரத்துல பல விஷயங்கள் நடக்குது. ஒரு பக்கம் போய், இன்னொரு பக்கம் விழா, கொண்டாட்டம் எல்லாமே ஒரே நேரத்துல இருக்கு. நடிகர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அளவு கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அதனாலதான் இத உண்மை அப்படின்னு சொல்றோம். குழப்பம் அடைகிறோம். நாடகத்தை உண்மைன்னு நினைச்சா என்ன குறை? நாம பார்வையாளர் ஆகாம அதுல கரைஞ்சு போயிடுறோம். அதனால நிலையற்ற தன்மை, மன அழுத்தம், உணர்ச்சி குழப்பம், தேவையற்ற துன்பம் எல்லாமே உண்டாகுது. அதெல்லாம் ஒரு நாடகம் அப்படின்றத நம்ம மறந்ததுனாலதான் இந்த பிரச்சனை. இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதை இருக்கு. தேனீக்களோட கதை. ஒரு தேனி அழகான தோட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. நிறைய பூ, குளிர்ந்த காற்று, இனிய சூழல், பல பூக்கள்ல இருந்து தேனை சேகரிச்சு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு நாள் அது ஒரு தேன் குடுவைய பாக்குது. மிகுந்த இனிப்பு இருக்கிறத உணர்ந்து அதுல மூழ்க முடிவு பண்ணுது. அதிக நன்மை கிடைக்கும்னு நினைக்குது. ஆரம்பத்துல அதுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனந்தமா இருக்கு. எனக்கு தேவைக்கு மேல தேன் இருக்குன்னு நினைக்குது. ஆனா அப்புறமா ஒண்ணு புரியுது. அது மேலும் மேலும் உள்ள போக போக தேனினுடைய கனமும் அதனுடைய ஒட்டுத்தன்மையும் அதனுடைய ரெக்கைகளை இயங்க முடியாம பண்ணிருச்சு. மூச்சு குழாய்களும் அடைச்சுக்குச்சு. மூச்சு திணறல் வந்துருச்சு. அப்போதான் அது புரிஞ்சுக்குச்சு, அந்த தேன் குடுவையில முழுகினது தவறு. பறக்கும் சுதந்திரம் போயிருச்சு. புதிய காற்றை சுவாசிக்கும் சுதந்திரம் போயிருச்சு. பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் வெளியே வந்துச்சு. வெளியே வந்தோட வாழ்க்கையினுடைய மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் பறக்க முடிஞ்சது. காற்றை சுவாசிக்க முடிஞ்சது. அப்போதான் அது உணர்ந்தது, தேன் குடுவை ஒரு ஈர்ப்பு, ஒரு வலை. உண்மையான வாழ்க்கை தோட்டத்துல பூக்களில் சுதந்திர பரப்புலதான் இருந்தது. அங்கேயே இருந்திருக்கும். இந்த கதை நமக்கு பொருந்தும். ஆத்மா இந்த நாடகத்துக்குள்ள வந்து அனுபவத்திற்காக, பொழுதுபோக்குக்காக. ஆனா நம்ம அதுல முழுமையா மூழ்கி நம்மளுடைய சுதந்திரத்தையும் உண்மையையும் மறந்துட்டோம். அதனால மூச்சு திணறல் போல துன்பம் ஏற்படுது. ஆனா ஒரு நொடி தெளிவு. இது ஒரு நாடகம் தான். இது இப்படி நம்ம நினைச்சாலே விடுதலை ஆயிடுவோம். அதனாலதான் பாபா சொல்றாரு, ஒரு வினாடியில் முக்தி, ஜீவன் முக்தி அப்படின்ட்டு. இப்ப எந்த காட்சியும், எந்த மனிதரும், எந்த சூழ்நிலையும் ஆத்மாவை உண்மையிலேயே பாதிக்க முடியாது. அந்த அறிவு ஆத்மாவுக்கும் பெரும் விடுதலை கொடுக்குது. ஆனா கவனம், அந்த ஈர்க்கும் தேன் குடுவையில மீண்டும் மூழ்க கூடாது. பார்வையாளரா இருந்து ரசிக்கலாம், ஆனா திளைக்க கூடாது. நாடகம் வெளியில மட்டும் இல்ல, உள்ளேயும் நடக்குது. எண்ணங்கள், உணர்ச்சிகள் சாட்சி நிலை அப்படின்னா அந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கூட பார்த்துட்டு இருக்கிறது. ஆத்மால 84 பிறவிகளின் பதிவுகள் இருக்கு. எண்ணங்கள் அதை விட கொஞ்சம். அதனால அவற்றின் உரிமையாளர் ஆகாம பார்வையாளர் ஆகணும். உள்ள சாட்சி ஆகாம வெளியே பற்றற்ற பார்வை வராது. நடுநிலை, அதுதான் சமநிலையை கொடுக்குது. இன்னைக்கான முரளியில இருந்து சக்திகளை நடைமுறைப்படுத்துறது. கடினமானது ஈஸியாக்குறது. புத்தியின் நிலைத்தன்மை தான் முக்கியமானது. புத்தியில நிலைத்தன்மை இருந்தது அப்படின்னா செயல்ல அசைவு இருக்காது. நாம எந்த நிலையில இருந்து நாடகத்தை பாக்குறோம் அப்படின்றது ரொம்ப அவசியமானதாக இருக்கு. அந்த நிலை பற்றற்ற பார்வையாளர் நிலையாக இருக்கு. ஒரு கணம் நாடகத்துல கவனம் போச்சு அப்படின்னா பாபா மறந்துடுவார். அதனால பாபாவோட சேர்ந்து நாம சாட்சியாக இருக்கணும். இப்போது பயிற்சி. கண்களை மூடலாம், இல்ல நாம திறந்திருக்கலாம். நான் உடலற்ற காணப்படாத ஆத்மாவாக இருக்கிறேன். நாடக காட்சியிலிருந்து பற்றற்றவர். சாட்சியின் ஆசனத்துல அமர்ந்திருக்கேன். நித்திய தந்தையோட அமைதி, பாதுகாப்பு, ஆனந்தம் எல்லாமே எனக்குள்ள நிரம்பிட்டு இருக்கு. இதை நாம இப்போ அனுபவம் செய்யலாம். எல்லா காட்சிகளும் பொழுதுபோக்குக்காக நடந்து கொண்டிருக்கிறது. நான்
அனைத்து காட்சிகளையும் சாட்சியாக பார்க்கக்கூடிய ஆத்மா. நாம நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே நாடகம். இந்த நாடகத்தை நம்ம சாட்சி நிலையில இருந்து பார்க்கும்போது எல்லாமே நமக்கு வாழ்க்கையில ஈஸியாக இருக்கும். இப்ப அது ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இல்ல நமக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே டிராமா அப்படின்னு நம்ம அதை சாட்சி நிலையில இருந்து பார்க்கணும். இப்ப அதே மாதிரி நம்ம ஒரு படம் இல்ல ஏதோ ஒரு சினிமா நம்ம பாக்குறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஒரு பார்வையாளராக ஆடியன்ஸா தான் பார்ப்போம். அதுல போய் நம்ம மூழ்கிட மாட்டோம் இல்லையா? அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும். இப்ப அதுல ஃபைட் சீன் இருக்கு அப்படின்னா நம்ம சண்டை போடுவோமா? கிடையாது. இப்போ அவங்க அழறாங்க அப்படின்னா நாம அழறமா? கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும் இது எல்லாமே டிராமா. இப்போ இது எல்லாமே ஃபிக்ஸ்டு. நமக்கும் பாபா இந்த ஞானத்தை நிறைய சொல்லியிருக்கிறாரு. எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலும் நாம அதை சாட்சி நிலையில இருந்து பாக்குறது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில இந்த பாயிண்ட ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். நாடகம் என்றால் நாடகமே. இத பாபா சாக்கார முரளியில கூட நமக்கு சொல்லியிருக்காரு. இதனால நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில சாட்சியாளராக இருந்து இந்த நாடகத்தை, கூடவே பற்றற்றவராகவும் இருந்து சாட்சியாளராகி நாடகத்தை பார்க்கணும். நல்லது. இன்னைக்கான ஹோம்ஒர்க், பாபாவோட சேர்ந்து சாட்சி நிலையில இருந்து இந்த நாடகத்துல ஒவ்வொரு காட்சியையும் நாம பார்க்கணும். ஒரு பற்றற்ற பார்வையாளர் இந்த நாடகத்தை எப்படி பார்ப்பாங்க? நம்மளுடைய ஹோம்ஒர்க்கு, ஒரு பற்றற்ற பார்வையாளர் இந்த நாடகத்தை எப்படி பார்ப்பாங்க. அடுத்தது, அவங்க முன்னாடி தோன்றக்கூடிய படம் என்ன, அதை நாம வரையணும். அதையும் நீங்க ஒரு படமாக உருவாக்கலாம். இதான் இன்னைக்கான ஹோம்ஒர்க். நல்லது. ஓம் சாந்தி. நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா என் அருகில் இருக்கையில். மௌனம் இல்ல, ஒலிக்கட்டும் தாளம் இப்போது பாபாவின் நேரம். உலகம் சற்று குளிர்ந்தது போல வெள்ளை ஆடை அணிந்து என் ஆத்மாவை ஒளியில் நிறுத்து. இது முக்தியின் நேரம், இதயம் மதியில் கிளைக்குது. ஆடாமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா என் அருகில் இருக்கையில். கால் எடுத்து வைக்கிறேன், அந்த மேடையுடைய மின்ன விழிக்கிறேன். மௌன நடனத்தில் நான் என்னை மறக்கிறேன். சந்தேகமில்லை, பயமில்லை உள்ளே, ஏனெனில் பாபா நீயே என் பக்கத்தில் இருக்கிறாள். டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா என் அருகில் இருக்கையில். இந்த இரவின் ஆனந்தத்தை உணர உலக இன்பங்கள் எனக்கு தேவையில்லை. நான் உன்னை தூய்மையாய் உண்மையாய் நேசிப்பேன். உன் உயிரோடில் நல்லணையுகிறேன். சாதாரண ஆசைகள் வேண்டாம் எனக்கு. உன் இனிய அன்பு, அந்த தெய்வீக ஓசை போதும். ஒவ்வொரு தாளமும் என் ஆத்மாவை மாற்றுகிறீர்கள். நீ நகரும் போது நானும்
நகர்கிறேன். மௌனத்தில் ஒளிரும் பிராசம் உறுதியுடன் நிலைத்து சமநிலையில் அமர்ந்து என் உல்லாசனம். நான் சிவனின் குழந்தை, நித்திய பூஜாரி. உன் நினைவில்தான் என் உண்மையான சாந்தி. டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா என் அருகில் இருக்கையில். இந்த இரவின் ஆனந்தத்தை உணர உலக இன்பங்கள் எனக்கு தேவையில்லை. நான் உன்னை தூய்மையாய் உண்மையாய் நேசிப்பேன். உன் உயிரோடில் நனையுகிறேன். சாதாரண விஷயங்கள் வேண்டாம், உன் இனிய அன்பு அந்த புனித ஓசை போதும். என்னுள் எழுப்பும் மாற்றத்தை நான் நேசிக்கிறேன். நான் எழுகிறேன், மாறுகிறேன், நகர்கிறேன். மாற்றத்தை நான் நேசிக்கிறேன். உன் அதிர்வலை நான் நேசிக்கிறேன். உன் அன்பு மட்டும் போதும் பாபா, அதுவே என் கொண்டாட்டம். டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா.